மனுஷன் எப்படி யோசிப்பான் தெரியுமா? நம்மளை பிளஸ் பண்ணும்போது நம்மளை விட நல்லவனா இவன் நல்ல வளர்ந்துடக்கூடாதுன்னு அவன் பயப்படுவான். இதான் மனுஷனுடைய புத்தி, இப்படிதான். அது மாற்ற முடியாது. தன்னலவாதியா தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். தனக்கு கீழே இருந்தா அவனுக்கு பிரச்சனை இல்லை. பார்வோன்ட்ட ஒரு நாள் யோசேப்பு போய் நின்னாரு. தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவன் உண்டோ அப்படின்னா பெரிய பேச்செல்லாம் பேசினாரு. பேசிவிட்டு உனக்கு தரேன். என்ன தரேன்? 2ஆம் சிங்காசனம். வா, ஏன் சிங்காசனம் எல்லாம் அதெல்லாம் 2ஆம் சிங்காசனம் உட்காந்துக்கும். உனக்கு ரதம் தரேன், 2ஆம் ரதம் வச்சுக்கோ. என்னை விட கம்மியா இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதான் மனுஷன். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் எப்படிப்பட்டு தெரியுமா? ஒரு நாள் தன் சீஷர்களை கூப்பிட்டு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிதானவைகளை செய்வான். அதாங்க நம்ம ஆண்டவர். நம்மளை ஆசீர்வச்சு நம்மளை பார்த்து பொறாமப்படாத ஒரே ஒருத்தர் உண்டானா நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான்.